பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக let us turn our Bibles to the book of Job. I want to read the whole chapter, but later on துவக்கத்தில் 25லிருந்து 27 வரைக்கும் let's read from 25 to 27. Job ஒரு பெரிய டிக்ளரேஷன் பண்றாரு. In the midst of crisis, in the midst of pain, in the midst of sorrow, in the midst of great financial loss, family, children, he is just completely shaken. முற்றிலும் அசைக்கப்பட்ட ஒரு யோபு. 19வது அதிகாரம் வரும்போது, நம்ம கடந்த 2 வாரங்கள் 2 ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் இதயத்தினுடைய வேதனைகளை இருக்கிற வண்ணமாய் அவரிடத்தில் சொல்லுங்கள், அவர் தண்டிக்க மாட்டார், அவர் புரிந்து கொள்வார் என்று நம்ம பேசினோம். 2வது வாரத்தில் யோபின் நண்பர்களாலும் சூழ்நிலைகளாலும் பட்ட துன்பங்களில் கர்த்தர் அவரை நிறுத்தின விதங்களை நாம் சிந்தித்தோம். இந்த 3வது வாரத்தில் ஏன் ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்கிறீர் என்று கேட்பதை காட்டிலும், why are you doing என்று கேட்பதை காட்டிலும், what are you doing என்பது a better questionாக விசுவாச பாதையின் வளர்ச்சி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். So let's read 25 to 27, 25 27. Job makes a powerful declaration in the midst of his crisis. தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனையின் அடித்தளம் நம்ம. And he shall stand at last on the earth, and after my skin is destroyed, this I know, that in my flesh I shall see God, whom I shall see for myself, and my eyes shall behold, and not another. How my heart earns within me. யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் பூமியின் மேல் அவர் வந்து நிற்பார். என் தோல் முதலானவைகள் அழிந்த பின்பும் எனக்கு தெரியும், I know that in my flesh, என் மாமிசத்தில் நான் கர்த்தரை காண்பேன். Whom I shall see for myself, நானே காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால நான் அவரை காண்பேன். How my heart earns within me, என் இதயம் எனக்குள் அவருக்காக இயங்குகிறது. ஆமென். நீங்க கவனமா கேட்கணும். அகோர வேதனை. நான் பின்பு துவக்கத்தை படித்து காண்பிக்கிறேன். He is frustrated, he is throwing his frustration to God to build out his friend. ஆனா அந்த வேதனையின் அகோரத்தில் அவருடைய ஆராதனையின் நிறைவை பார்க்கிறோம். ஆமென். சொறி சிறங்கு வேதனை. அவர் சொல்றார், என் இதயம் உமக்காய் இயங்குகிறது. What a confession of worship. கடந்து போக விரும்புகிறேன். வாழ்க்கையில கடைசி எல்லைக்கு, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் at the end of the rope, கயிறின் ஓரம் வரும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பொதுவாக நம்முடைய உயர்ந்த காரியங்களை பேசுவது நமக்கு பிடிக்கும். we like to speak about our high points. லோ மூமெண்ட்ஸை யாரும் அவ்வளோவா பேச விரும்ப மாட்டாங்க. நம்ம தவறுகளை அதிகமாய் பேச விரும்ப மாட்டோம், தோல்விகளை பேச விரும்ப மாட்டோம். நான் ஒரு 10 பாட்டு பாடிட்டேன், எல்லா பாட்டும் ஃபெயில் ஆகி ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அந்த ஹிட்டை தான் சொல்லிட்டு இருப்பேன் என்பது போல வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற உயர்ந்த மூமெண்ட்ஸ் நம்ம பேசுவது நமக்கு பிடிக்கும். we talk about our success, நம்முடைய accomplishment, நம்முடைய achievements, இது பேசுவது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இன்னைக்கு இப்படி நினைக்கிறேன், என்ன தப்பா புரிஞ்சு கொள்ளாதீங்க, நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா நினைப்பேன். நம் உயர்வை குறித்தே பேசுவதை காட்டிலும் நம்முடைய தாழ் நிலைகளின் வளர்ச்சிகளை குறித்த ஆழங்களை பேசுவோமானால் நான் நினைக்கிறேன் நிறைய வாழ்க்கை அது இம்பாக்ட் பண்ணும். வாழ்க்கைகளுக்கு அது ஆதாரமாய் கர்த்தர் மாற்றுவார். நான் எப்படி வெற்றி பெற்றேன் என்பது ஒரு பங்கு, ஆனா என் மிகப்பெரிய கஷ்டங்களை நான் எப்படி கையாண்டேன் என்று சொல்வது அதை விட சிறந்தது. ஆமென். we talk about நம்ம ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும், இம்பாக்ட் பண்ணணும்னா நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் பேசுகிறோம், நம்முடைய ஹை மூமெண்ட்ஸ் பேசுவோம், தோல்விகளை அதிகமாய் பேசுவதில்லை என்பதான் நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது we must learn our lessons. நம்ம அதை கஷ்டங்களை ஹேண்டில் பண்ணின அந்த வளர்ச்சிக்குரிய பங்கை
கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அறிவேன், பெரிய நிறுவனங்களில் கூட, பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல, பெரிய கம்பெனிஸ்ல இப்பொழுதெல்லாம் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்ற செமினாரை விட அந்த தோல்வி அந்த நிறுவனத்துக்கு வந்தபோது அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் எப்படி எழுந்தீர்கள் என்பதை பேசுவது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு என்று கருதுகிறார்கள் செக்யூலர் வேர்ல்டில். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆன போது, உங்களை எல்லாரும் கைவிட்ட போது, உங்க வியாபாரம் ஒண்ணுமில்லான போது, உங்க ஊழியம் தத்தளித்த போது, எல்லாரும் கைவிட்ட போது நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி அதை கையாண்டீர்கள் என்பதுதான் உங்க கேரக்டருக்கு ஒரு பெரிய இண்டிகேட்டர். ஆமென். எல்லாம் நல்லா இருக்கும் போது நல்லா செஞ்சோம் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா தோல்வியிலும் கஷ்டங்களிலும் உங்க மெச்சூரிட்டி, உங்க வளர்ச்சி, நீங்க எப்படி கையாண்டீங்க என்பதுதான் பிறருக்கு ஒரு பெரிய இம்பாக்ட். உங்க வெற்றி பெற்ற நேரங்களை காட்டிலும் உங்க தோல்வியின் நேரங்களில் நீங்க எப்படி அதை கடந்து போனீங்க இஸ் a great indicator of your maturity and your character. ஆமென். ஒரு மனிதன் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறான் என்றால் வெற்றி பெற்ற காலங்களை விட தான் அசைவுகளை கண்ட காலத்தில் அதை கையாண்டதுதான் தன் சுபாவத்தன்மைகளையும் முதிர்ச்சியையும் காட்டுகிறது. ஸோ உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு விரோதமா இருக்கும்போது, ஃப்ரம் பேட் டு வர்ஸ், கயிறின் ஓரம் வரும்போது அதை கையாளுகிற தன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. 2020 has been a very difficult year for us. நம்ம எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான வருஷமாக தான் இருந்திருக்கின்றன. COVID-19 மரணங்கள், துக்க செய்திகள், சரீரப்பாடுகள், வியாபார வீழ்ச்சிகள். அதே போல யோபுக்கு it is a very tough season, a worst time for Job. பிள்ளைகளை இழந்துட்டார், பொருளாதாரத்தை யோப் இழந்துட்டார், மரண ஓரங்கள், சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டார், சிறங்கும் சொறிகளும் உடலில், நண்பர்களுடைய குற்றச்சாட்டுகள், பிள்ளைகள் மேல் பழிய சுமத்துகிறார்கள். He has lost everything and is dying. ஆனா அந்த டையிங் மூமெண்ட்ஸ்ல, அந்த கடைசி கயிறின் ஓரத்துல யோபனுடைய ரிப்ளை தன்னுடைய நண்பராயிருந்த எலிஃபாஸ் தாண்டி பில்தாத் என்ற நண்பனுக்கு அவர் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ், அவர் கொடுக்கிற ரிப்ளை இந்த இடத்துல பார்க்கிறோம். இரண்டாவது நண்பர் பில்தாத், அவர் சொல்றார், உன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள், உன் பிள்ளைகள் பாவம் செய்ததனால தான் உனக்கு இந்த தீங்கு வந்துடுச்சு என்று சொன்ன பில்தாதுக்கு ஜோப்ஸ் ரெஸ்பான்ஸ், ஜோப்ஸ் ரிப்ளை, he is at the end of the rope. பில்தாத பாத்தத்தில் துன்பத்தின் அகோரத்தில் எல்லாவற்றையும் இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, சரீரம் ஆரோக்கியத்தை இழந்த போதும் யோபு ஒன்றை சொல்லுகிறார், நான் கவுழ்ந்து உருண்டெல்லாம் போயிட மாட்டேன், என் மீட்போர் உயிரோடு இருக்கிறார். He is giving a different statement. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு மிகப்பெரிய போதகர், சரித்திரத்தில் அவர் பெயர் தெரியாத யாருமே இருக்க முடியாது. அவர் வாழ்க்கையில சில காலங்களில் டிப்ரெஷன் வருமாம், அவருக்கு மனசோர்வுகள் வரும். அவர் இப்படி சொல்லிக்கிறார், occasionally I struggled with depression. It feels like being in a dungeon underneath a castle of despair. வேதனை என்ற ஒரு பெரிய மாளிகையினுடைய அடித்தளத்தில், டஞ்சன்ல இருப்பது போல் என் வாழ்க்கை இருந்தது என்று ஒரு மிகப்பெரிய தியோலோஜியன் தன் வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை நமக்கு அடிகளை கொடுக்கிற நேரம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் பேசுவதை கூட கண்டிருக்கின்றோம். யோபு 19 வாசித்து, let me give you what Job is going through. அவர் தன் வாயால் பில்தாதுக்கு பதில் சொல்லுகிறார். Then Job answered and said, யோபு பிரதியுத்தரமாய் இப்படி சொன்னார், how long will you torment my soul and break me in pieces with words? எத்தனை நாள் தான் இப்படி என்னை வேதனைப்படுத்துவீங்க, வார்த்தைகளை கொண்டு என் இதயத்தை எத்தனை நாள் காயப்படுத்துவீங்க? These 10 times you have reproached me. 10 முறை என்னை நிந்தித்திருக்கிறீர்கள். You are not ashamed that you have wronged me. எனக்கு நீங்க தீங்கு செஞ்சீங்கன்னு வெக்கம் கூட இல்லாதவனா இருக்கிறீர். And if indeed I have erred, நான் தவறு செய்திருந்தால் என் தப்பு ஏன் கூட இருக்கட்டும். பொளந்து கட்டுறார் யோபு. ஆமென். நான் தப்பு செஞ்சிருந்தா என் தப்பு ஏன் கூட இருக்கட்டும், நீ என்ன வந்து எனக்கு சொல்லி என்னை வேதனைப்படுத்துற, நிந்தனப்படுத்துற என்று கேட்கிறார். 5ஆம் வசனம், if indeed you exalt yourselves against me and plead my disgrace against me, உன்னை என்ன காட்டிலும் உயர்ந்தவனா காட்டிட்டு என்னை இறக்கி பேசுற நீ இருக்கீங்களா யாராவது? நல்ல நண்பர், இப்படிப்பட்ட 2-3 நண்பர் இருந்தா நமக்கு சத்துருக்களே தேவையில்லை.
Amen. Know then that God has wronged me and has surrounded me with his net. 7ஆம் வசனம், if I cry out concerning wrong, I am not heard. சொல்ல, நான் அழுதுதான் கூப்பிடுறேன் கடவுளை, நான் கூப்பிடுறேன், அவர் கேட்க மாட்டார். I am not heard. என் சத்தத்தை அவர் கேட்கவில்லை. if I cry aloud, நான் சத்தமா அழுதா எனக்கு நீதி கிடைக்கவில்லை. He has fenced up my way. என் வழிகளை அவர் வேலி வச்சு மூடிட்டாரு. So that I cannot cross, I cannot pass. And he has set darkness in my path. He has stripped me of my glory. என் மகிமையை அவர் என்னை விட்டு எடுத்துட்டாரு. And taken the crown from my head. கர்த்தர் என்னுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை என்னை விட்டு எடுத்துட்டாரு. He breaks me down on every side. எல்லா பக்கத்திலும் என்னை உடைக்கிறார். I am gone. My hope he has uprooted like a tree. ஒரு மரம் போல் என்னுடைய நம்பிக்கை என்னை விட்டு எடுத்துட்டாரு. He has also kindled his wrath against me and he counts me as one of his enemies. 12வது வசனம், his troops come together and build up their road against me. They encamp all around my tent. 13ஆம் வசனம், he has removed my brothers far from me. என் சகோதரர்களை கூட என்னை விட்டு தூரமாய் வைத்திட்டார் கொரோனால. ஆமென். And my acquaintances are completely estranged from me. 14, my relatives have failed. சொந்தக்காரங்க எல்லாம் தோத்தானுங்க. ஆமென். And my close friends have forgotten me. என் நெருங்கிய நண்பர்கள் என்னை மறந்து போனார்கள். Those who dwell in my house. எவ்வளவு பெரிய வேதனை. என் வீட்டில் இருக்கிறவர்கள், and my maid servants, என் சம்பளம் வாங்கி எனக்கு வேலை செய்கிற என் வேலைக்காரர்கள் என்னை ஸ்ட்ரேஞ்சரா பார்க்கிறாங்க, தெரியாதவனை போல என்னை பார்க்கிறார்கள். ஐ am an alien in their sight. என் வீட்டில் என் சம்பளத்தில் எனக்கு வேலை செய்கிற என் வீட்டு வேலைக்காரன் கூட என்னை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக, தெரியாதவனை போல என்னை பார்க்கிறார்கள். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிறேன். ஐ கால் மை சர்வெண்ட். என் வேலைக்காரனை கூப்பிடுகிறேன். and he gives me no answer. என்ன ஒரு கொடுமை. யூஸ் தேசத்தின் சீமானுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. வாழ்க்கை நமக்கு அடிய கொடுத்த போது வீட்டில் வேலைக்காரன் மதிக்க மாட்டானா, என் வேலைக்காரனை கூப்பிடுறேன், தம்பி அப்படின்னு கூப்பிட்டா, he gives me no answer. அவன் பதில் கொடுக்க மாட்டான், அவன் என்னை மதிக்க மாட்டான். I beg him with my mouth. என் வாயால் நான் அவனை கெஞ்சி கூத்தாடுகிறேன். கர்த்தாவே, ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். சொல்லாதீங்க ஆமேன். My breath is offensive to my wife. ஓகே, அதை விட்டுறேன். He is just opening his heart and speaking everything. வாழ்க்கை வந்த போதும் ஜனங்கள் தன்னை ட்ரீட் பண்ண விதங்களை ஓப்பனா பேசுகிறார். and I am repulsive to the children of my own body. 18ஆம் வசனம், even young children despise me. குழந்தைகள் கூட என்னை பார்த்தால் என் தோற்றத்தை கண்டு என்னை பகைக்கிறார்கள். I arise and they speak again. நான் எழுந்தாலே எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். 20ஆம் வசனம், my bone clings to my skin. என் எலும்பு என் தோளோடு ஒட்டி, என் மாமிசத்தோடு ஒட்டி விட்டது. and I have escaped by the skin of my teeth. ஏதோ ஒரு பற்கடிப்பினுடைய கொஞ்சம் மயிரிழையில் உயிர் தப்பினுன்ற மாதிரி நான் ஜீவனோடு இருக்கிறேன். I escaped by the skin of my teeth. யோபின் வாழ்க்கையில் அவர் பேசின வார்த்தைகளை நீங்க திரும்ப படிச்சீங்கன்னா ரொம்ப வேதனையான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒப்பனா இதயம் திறந்து தன்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை அவர் சொல்லுகிறார். reading out two things, ரெண்டு காரியங்களை யோப் இந்த வேதனையில், நஷ்டத்தில், சரீரப்பாடில், அலங்கோலத்தில், கேவலத்தில், வாழ்க்கை தனக்கு கொடுத்த அடியின் அகோரத்தில் இரண்டு காரியத்தை விரும்புகிறார். நிறைய இருக்கு, நான் ரெண்டு ஷார்ட் பண்ணி சொல்லுகிறேன். ஒன்று இங்கிலீஷ்ல சொன்னா, தமிழ்ல சொன்னா, நான் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். நான் பேசுகிறேன், யாரும் கேட்க மாட்டார்கள். ஆமென். He wants to be heard. நான் சொன்னால், நான் ஜெபித்தால், நான் கூப்பிட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே தெரியும். துன்பத்துல நம்ம சொல்றத சிலர் கேட்டாலே அது ஆறுதலுங்க. நிறைய பேர் நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. யோபு சொல்றார், I want to be heard. He longs to be heard. என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, என்னை மிஸ் கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க, என்னை மிஸ் ஹேண்டில் பண்றாங்க, என்னை தப்பா நடத்துறாங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னை குற்றம் சொல்லுகிறார்கள், என்னை நியாயம் தீர்க்கிறார்கள், என்னை கண்டம் பண்ணுகிறாங்க, என்னை அக்யூஸ் பண்றாங்க, என்னை இன்கரெக்டா பேசுறாங்க. எனக்கு தேவை, நான் பேசுவது கேட்கப்பட வேண்டும். He longs to be heard. நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்களேன் என்று ஏங்கக்கூடிய யோபின் இருதயத்தை பார்க்கிறோம். No one hears him. யாரும் அவர் பேசுவதை கேட்க மாட்டார். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்க வேதனையின் அகோரத்தில் நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க,
ஆனா ஒருத்தரும் நீங்க இருக்கிற நிலைக்கு ஏற்ப உங்க சத்தத்தை கேட்க ஆயத்தம் இல்லாத போது உங்களை பார்த்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், சோர்ந்து போகாதீங்க. நீங்க பேசுறதை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். He hears your voice. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதக்காரன் 116 சங்கீதத்தினுடைய 2 வசனத்தில் இப்படி சொன்னார், because he turned his ear to me, because he turned his ear, 116:2, because he inclined his ear to me, therefore I will call upon him as long as I live. என்ன ஒரு வசனம், நான் பேசினேன், அவர் செவி சாய்த்து நான் பேசினதை கேட்டதுனால என் உயிருள்ள நாளெல்லாம் நான் அவரை ஆராதிப்பேன். இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க துன்பத்துல யாரும் நான் என்ன சொன்னாலும், குழந்தைங்க என்னை பகைக்கிறார்கள், என் மனைவி கேட்க மாட்டாள், என் வீட்டில் என் சம்பளத்தில் வாழ்ந்த வேலைக்காரன் கேட்க மாட்டான், யாருக்கிட்ட எது சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டுகிறார்கள், என் நண்பர்களை தப்பாய் புரிகிறார்கள், நான் உன்னை சொல்ல நினைக்கிறேன் ஆனா சொல்வதை யாரும் கேட்க மாட்டார்கள். யோபனுடைய முதல் ஏக்கம், ஐ வாண்ட் டு பி ஹர்ட். நான் கேளுங்களேன், நான் பேசுறேன்ல, ஏதோ ஒன்று சொல்ல விரும்புறேன்ல, யாரும் கேட்க மாட்டீங்களா என்று கதறுகின்ற இதயத்தினுடைய ஏக்கம். எனக்கு அந்த சங்கீத வார்த்தை சங்கீதக்காரன் சொன்னது ரொம்ப பிடிச்சது. நான் பேசினேன், அவர் கேட்டாரு, அதனால என் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை நம்புவேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வேதனையில யார் உங்களை கேட்கறாங்களோ இல்லையோ, ஒருத்தர் உங்க சத்தத்தை கேட்கிறாரு. அந்த இன்க்ளைன்ட் இஸ் இயர் என்ற வார்த்தையினுடைய பிக்டோரல் சைடை நம்ம திங்க் பண்ணி பார்த்தா எப்படின்னா, நீங்க பேசும்போது அவர் சாய்ந்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தட் இஸ் a real picture of the word inclined அப்படின்றத பிக்டோரலா காமிச்சா, நீங்க வேதனையில் ஏதோ சொல்றீங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா என் ஆண்டவர் சாய்ந்து, நீ சொல்றத கொஞ்சம் நல்லா எனக்கு கேட்குது என்று சாய்ந்து, ஒருத்தர் செவி சாய்த்து குனிந்து குறுகி இறங்கி உன் சத்தத்தை கேட்கிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Job longs to be heard. கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Job is desperate to be heard. நான் அந்தகாரத்திலிருந்து அழுகிறேன், என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், என் ஃபீலிங்ஸ் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், என் இதய காயங்களை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். He feels like nobody is hearing. The number one point is Job wants to be heard. And number two, யோபனுடைய பெரிய ஏக்கம், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம வீராதி வீரர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை, பட் he wants to be held. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அரவணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். துன்பத்திலும் கஷ்டத்திலும் யோபனுடைய வாழ்க்கையில தான் அரவணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். என்னை கேட்கிற அன்பானவர்களே, நல்லா இருக்கும்போது உங்களை நிறைய பேர் அரவணைப்பாங்க, சாதாரண பேச்சு தான் அது சமுதாயத்தில். ஆனால் நல்லா இல்லாத போது உங்களை நிறைய பேர் அரவணைக்க மாட்டார்கள். யோபின் காட்சி, தலையிலிருந்து கால் வரைக்கும் சிறங்கு சொறிகள். He speaks even about his breath. என் சுவாசம் கூட கெட்டதா இருக்கு, என் கிட்ட யாரும் வர விரும்ப மாட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு தூரமா இருக்கிறாங்க, எதை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டான், வேலைக்காரனை வானு கூப்பிட்டா கேட்காத மாதிரி போறான். எனக்கு தேவை ஒன்று, நான் பேசுவது கேட்கப்பட வேண்டும். 2, என்னை அரவணைக்க யாராவது வேணும். என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்க அகோர சூழ்நிலையில் கண்டிப்பாக மனிதர்கள் சிலர் உங்களை தள்ளினாலும் கலங்காம இருங்க, உங்களை அரவணைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தேவனை பத்தி பைபிள, தேவன் ஆவியா இருந்தாலும் தேவனை விவரிக்கும் போது வேத புத்தகம் அவருடைய கரங்கள், நீதியின் வலது கரம், அவருடைய கண்கள், அவருடைய கால்கள் என்ன அப்படின்னு தேவனை வித்தியாசமா டிஃபைன் பண்றோம். அப்படின்னா அவர் ஆவியா இருந்தாலும் கரங்கள் உள்ளவராய், சிந்தனை உள்ளவராய், அரவணைக்கிறவராய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அரவணைப்பு மிகப்பெரிய ஆசீர்வாதம்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய கஷ்டப்பாதையில் யார் கேட்கிறாங்களோ, நம்பர் 1 கர்த்தர் கேட்பாரு. 2 உங்களை அரவணைக்கும், அவருடைய கரங்களும் உங்களை அரவணைக்கும். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் யோவான் என்ற சீஷன், பின்பு அப்போஸ்தலர், எல்லா 12 சீஷர்களோடு கூட கடைசி ராப்போஜனத்தில் மேஜையில் இருக்கிறார். அது 21 25 வசனத்தை தியானிக்கும் போது they are sitting at the table. எல்லாரும் டேபிள் இருக்கிறாங்க. அவர் எழுதும்போது, தன்னை குறித்தே யோவான் எழுதும்போது, இயேசு நேசித்த சீஷன், the disciple whom Jesus loved, இயேசு ரொம்ப நேசித்த சீஷன் என்று தன்னை குறித்து எழுதி கொண்ட யோவான், அந்த மேஜையில் 12 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு.
இப்படி வாசிக்கிறேன். when Jesus has said these things, இந்த காரியங்களை இயேசு சொன்னபோது he was troubled in spirit, அவர் ஆவியில் மிகவும் கஷ்டப்பட்டார், and terrified and said, most assuredly I said to you, one of you will betray me. இங்க இருக்கிற ஒருத்தர் என்ன காட்டி கொடுப்பீங்க, அது எனக்கு வேதனை கொண்டு வர போகிறது. Then the disciples looked at one another, perplexed about whom he spoke. 23. Now there was leaning on Jesus bosom one of his disciples. ஒரு சீஷன் இயேசுவின் தோளின் மேல் சாய்ந்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? whom Jesus loved. இயேசு ரொம்ப நேசித்த சீஷன் எங்கே உட்கார்ந்து இருக்கிறாராம்? இயேசுவின் மேல் சாய்ந்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் நெஞ்சின் மேல சாய்ந்து உட்கார்ந்த சீஷன் நான் விசுவாசிக்கிறேன். அந்த எழுத்தின்படி இயேசு ரொம்ப நேசித்த சீஷன் வேறு யாரும் அல்ல, யோவான். ஆமென். ரொம்ப நெருக்கமா, தன்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமா சாஞ்சு உட்கார்ந்து இருக்காரு. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. சீமோன் பேதுரு therefore motion to him, அவனை கண்ணு காமிச்சிருப்பார் போல, டேய் அப்படின்னு motion to him to ask him, நெஞ்சில நீ தானே சாஞ்சிட்டு இருக்க, அவரை கொஞ்சம் கேள என்ன யார் அப்படின்னு. அவன் சொல்ல மாட்டீங்களா? காட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு, உன் நெஞ்சில தானே சாஞ்சிட்டு இருக்க, அவர் நெஞ்சில தானே சாஞ்சிட்டு இருக்க, யார் அந்த ஆளுன்னு கொஞ்சம் கேளன்னு யோவான் கிட்ட பேதுரு சிக்னல் பண்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா அந்த யோவான் சுவிசேஷத்தை முடிக்கும் போது யோவான் என்ற சீஷன் இயேசுவின் நெஞ்சில் சாய்ந்திருக்கும் போது சில ஸ்காலர்ஸ் சொல்றாங்க அவருக்கு வயது 13 to 14 வயது. அந்த வயதா இருக்கும், சின்ன பையன். அப்போ சின்னவரா இருக்கிறது அதிக கேள்விகளை கேட்பார்கள் யூத கலாச்சாரத்தினால. நெஞ்சுக்கு நெருக்கமா இருக்கிற வயசில் மிக குறைஞ்ச வயசா இருந்த யோவான் சீஷனா இருந்தனால பேதுரு அவரை மோஷன் பண்ணி சிக்னல் பண்ணி கேட்கிறார். யூத கலாச்சாரத்தின்படி வயதில் குறைஞ்சவங்க தான் அதிக கேள்வி கேட்க முடியும். இன்னொரு வாட்டி அவரை கேளு, யாரு காட்டி கொடுப்பாங்க? ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதிகாரத்தை முடிக்கிறாரு. 21ஆம் அதிகாரம் வரும்போது யோவான் தன்னுடைய இந்த சுவிசேஷத்தை எழுதி முடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷத்தை நான் எழுதுவதற்கு, அவர் 13 வயசுல நெஞ்சில் சாய்ந்திருந்தார். பின்பு 60 வயசுல அவர் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். ஆனா எழுதும் போது அவர் சொல்றார், இதை எழுதுவதற்கு, இந்த டாக்குமெண்ட்டை நான் முடிப்பதற்கு எனக்கு கிரெடிபிலிட்டி, எனக்கு ஆதாரமாய், எனக்கு காரணமாக இருந்தது. நான் ஏசியா மைனர் போனேன், நான் ஊழியம் பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன் என்பதெல்லாம் அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் என்ன சொல்கிறார்? Then Peter turning around saw the disciple whom Jesus loved following, who also had leaned on his breast at the supper and said, Lord, who is the one who betrays you? பேதுரு அன்னைக்கு என்ன கேட்டான், நெஞ்சில் சாஞ்சிருக்கிறியே, யார் காட்டி கொடுப்பாங்க என்னை கேட்டார். நான் எங்கே சாஞ்சிருந்தேன்? இயேசுவின் நெஞ்சில் சாஞ்சிருந்தேன். இதுதான் இந்த சுவிசேஷத்தை எழுத என்னுடைய கிரெடிபிலிட்டி. ஒரு சொல்ல மாட்டீங்களாங்க? இப்படி சொல்ல விரும்புறேன், என் ஆண்டவர் கரங்கள் உள்ளவர், அவர் நெஞ்சில் சாஞ்ச, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நிருபத்தை நீங்க எழுதி முடிப்பீங்க, ஒரு சுவிசேஷத்தை எழுதி முடிப்பீங்க. யோபினுடைய கதறல், கர்த்தாவே நான் பேசுவதை கேட்கப்பட வேண்டும், நான் அரவணைக்கப்பட வேண்டும் என்ற தன்னுடைய ஏக்கம். ஆமென். நம் எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டப்பாதையில் போகும்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல at the end of the rope சோர்ந்து போகாதிருங்க. என் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், மதர்லெஸ் சில்ட்ரனுக்கு மதர், ஃபாதர்லெஸ் சில்ட்ரனுக்கு ஃபாதர். யார் உங்களை கைவிட்டாலும் இன்றைக்கு அவருடைய அன்பு கரங்கள் உங்களை அரவணைக்கும். உங்க சீசன் ஆஃப் கிரீஃப், உங்க டிஃபிகல்ட்டியில, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் உங்களை கைவிட்டாங்கன்னு. நான் சொல்றேன், இப்பதான் அவர் உங்களை நெஞ்சுக்கு நெருக்கமா இழுப்பார். He is a God who embraces you in times of difficulty. Amen. Job is desperate to be heard. He want to be held. அரவணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கஷ்டப்பாதைகளில் என் தேவன் எங்கே என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்ல பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியும். நாஸ்திகர்களும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் கஷ்டங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, இப்படிப்பட்ட சீற்றங்கள் வரும்போது கடவுள் எங்கேன்னு கேட்பாரு. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் வேற எங்கேயும் அல்ல, உன்னோடு கூடவே இருக்கிறார். யோபின் வாழ்க்கை பாருங்களேன். he is going through tough times. இங்கே தான் உங்க செய்தியை நான் சுருக்க விரும்புகிறேன். he is going through very hard times. ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது? நான் கூப்பிட்டா வேலைக்காரன் கூட கவனிக்க மாட்டேன், அவ்வளவு கேவலத்துக்கு நான் போயிட்டேன் என்று சொல்லும் போது
அவர் கேட்கிறாரு, எனக்கு நான் சொல்வதை யாரும் கேட்க மாட்டாங்க, என்னை கண்டம் பண்றாங்க, என்னை ஜட்ஜ் பண்றாங்க. டீப் சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய அடி, வாழ்க்கை நீ இல்லைன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உலகமும் நண்பர்களும் உன் தேவன் எங்க, நீ செஞ்ச பாவம் என்ற 1000 கூற்றுகளை சொல்லும் போது திடீரென்று இவ்வளவு வருத்தங்களை கொட்டிய யோபு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாருங்க. இருக்கீங்களாங்க நீங்க? ஆமேன். He changes his statement. ஆமாங்க, எல்லாம் போச்சுங்க, சர்ரம் போச்சுங்க, பிரத்து போச்சுங்க, ஸ்டைலு போச்சுங்க, முடி போச்சுங்க, பிள்ளைங்க போச்சுங்க, வியாபாரம் போச்சுங்க, எல்லாமே போச்சுங்க. ஆனா இப்போ ஒன்று சொல்றேங்க, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் கதர்னேன், நான் பேசினேன், நான் திட்டியிருக்கேன், நான் முறுமுறுத்தேன், நான் சலசலப்பா பேசிட்டேன். ஆனா இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த துன்பம் வரும்போது அவர் எங்கே நான் கேட்குறீங்க? வேற எங்கேயும் அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He comes to a conclusion. He brings the greatest declaration in the midst of the greatest pain. Amen. வாழ்க்கையின் மிகப்பெரிய வேதனையின் நடுவில் அளப்புக்கூடிய வார்த்தைகளை பேசின யோபு திடீரென்று 20ஆம் வசனம் வந்தபோது அவருடைய வாழ்க்கையில ஆராதனையின் மகத்துவங்களை கட்டவிழ்க்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால நான் அவரை காண்பேன். In deep sense of tragedy comes beautiful worship. I repeat, deep sense of tragedy comes very deep beautiful worship. Amen. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வார்த்தை என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே அப்படின்னு அந்த பாட்டை எவ்வளவு பேர் எத்தனை கோணங்களில் எழுதி முடித்தார்கள். அந்த ஒரு வரி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை எப்போ தெரியுமா யோபு சொன்னார்? வாழ்க்கையில துன்பம், கஷ்டம், வேதனை, சரீரம் அதெல்லாம் விடுங்களேன், வேலைக்காரன் என் சம்பளத்தை வாங்குறோம் கூட நான் மதிக்காம போறான் என்று சொல்ற அளவிற்கு கேவலத்தில் இறங்கிய யோபு திடீர்னு சொல்றான், பண்ணுங்கடா, எல்லாம் பண்ணுங்க, நீங்க என் தேவன் எங்க நான் கேட்கறீங்க? இப்ப சொல்றேன், என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். What a powerful declaration, what a powerful worship. Amen. Hallelujah. அவர் என் மீட்பர், he is my redeemer. அவர் என்னை redeem பண்ணுவார், என்னை மீண்டும் ஆதிநிலைக்கு திரும்ப செய்வார். இப்போ நான் முடிக்க விரும்புகிறேன், கவனமாய் கேளுங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க மறக்கவே கூடாது. Every path to the mountain top always goes only through a valley. Amen. வேணும்னா நீங்க கேட்கலாம், வேணும்னா விட்டுலாம். நான் சொல்ல போறேன், மலை உச்சிக்கு போனோன்னு யாராவது இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், பள்ளத்தாக்கு இல்லாம நீங்க மலை உச்சி போகவே முடியாது. ஆமென். இப்பதான் செய்தி ரொம்ப சுருக்கி நான் முடிக்க போறேன். If you are planning to get up in life and live in the mountain top, மலை உச்சிக்கு நீங்க போறீங்கன்னா it is going to be only through the valley of despair. ஆமென். சிரிச்சுக்கிட்டே ஆஹான்னு நீங்க போய் மலை உச்சியில் இருக்கீங்கன்னா அடுத்த வாரம் நீங்க பிரசங்கம் பண்ணலாம். ஆமென். நானும் கேட்டுக்கிறேன், கத்துக்கொள்ள விரும்புகிறேன். பட் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், மலை உச்சிக்கு போகிற வழியில் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு உண்டு. ஆனா இப்ப நீங்க கேட்கணும், ஆனா அந்த பள்ளத்தாக்கில் இங்கிலீஷ்ல சொன்ன ரொம்ப நல்லா இருக்கும், யூ வில் கிவ் அப் ஆர் வில் யூ க்ரோ அப். பள்ளத்தாக்கு இல்லாம மலை உச்சி இல்ல. ஆனா மலை உச்சிக்கு போகிற வழியில் இருக்கின்ற வேதனையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் சோர்வீர்களா வளர்வீர்களா என்பதுதான் கேள்வி. ஆமென். நீங்கள் சோர்வீர்களானால் நீங்கள் மலை உச்சி போக மாட்டீங்க. ஆனா நீங்க வளர்வீர்களே ஆனால் நீங்க கண்டிப்பா மலை உச்சி போவீங்க. My question is, will you give up or will you grow up? If you give up, you are back merry-go-round the mulberry bush. Amen. But if you grow up, அந்த துன்பத்துல கஷ்டத்துல பாருங்க, யோபு புலம்புறாரு, புலம்பி கொட்டுறாரு, என்னென்னமோ சொல்றாரு. என் மீட்பர் இந்த துன்பத்தில் என்னோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் இந்த மாமிசத்தில் நான் அவரை காண்பேன். Powerful declaration. You want to go to the mountain top. You want to make it in life. வாழ்க்கையில் ஒரு உயரம், ஒரு தரம், கர்த்தர் நினைச்ச டெஸ்டினில வாழ வேண்டுமானால் the way to the mountain top is only through the valley of despair. But in the valley of despair, if you will break and give up, you will never make it. But if you grow up, இரண்டு முறை உங்களை பார்த்து சொல்ற, நீங்கள் வளர வேண்டும். ஆபிரகாமே, நம்பர் 1, நீ ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென்.
ஆனால் 25 வருஷம் உனக்கு குழந்தைய பிறக்காது. இருக்கீங்களா? 25 years அப்புறம் ஆகாருக்கு பிரச்சனை. he goes through hell but at the end அந்த கடந்து போன 25 வருஷத்திலும் ஆபிரகாம் நிலைச்சிருந்ததுனால, because he didn't give up, he didn't give up on hope, நம்பிக்கை விடாதவனாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்ததுனால 25வது வருஷம் வந்தபோது through the valley of despair Abraham becomes the father of the nations. டெஸ்டினி வேணுமா, மலை உச்சி வேணுமா, பள்ளத்தாக்குல போகும்போது give up அல்ல, grow up. ஒரு அல்ல சொல்லுங்களேன். Amen. God is maturing him. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும்? உங்களை மெச்சூர் பண்றார் மலை உச்சிக்கு. அங்க போறீங்க சீக்கிரம். ஆமென். மோசஸ் இஸ்ரவேலின் விடுதலை வீரன். விடுதலைக்காக தான் கர்த்தர் அவனை பிரித்தெடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றி அரமனைக்கு அமிச்சாரு. அதுதான் அவன் செய்யறான். ஆனா செஞ்ச விதம் தப்பா செஞ்சிட்டான். ஆமென். ஒரு எகிப்தினை அடித்து கொன்று விட்டான். அந்த விதத்தில் இஸ்ரவேலை விடுதலையாக்க கர்த்தர் நினைக்கவில்லை. he does the right thing in the wrong way. அவ்வளவுதான். துன்பம் வந்து 40 வருஷம் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். மோசேனுடைய மலை உச்சி பர்வோன் அரமனையில் சென்று இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு செங்கடல் வழியாக கண்மலை பிளர்க்க, ஆமென், பயங்கரமான தலைவராக கர்த்தர் அவனை உயர்த்த போறாரு. ஆனால் 40 வருஷம் கடவுள் அவனை மெச்சூர் பண்றார். ஆண்டவர் கூப்பிடும்போது எனக்கு பேசக்கூட தெரியாதுங்கன்னு, உன் வீரம் ஒரே அடியில கொன்றுவேன், ஆமீன், அப்படியே மணல்ல காலிலே புதைச்சிருவேன், எல்லாம் போச்சு. இப்போ கூப்பிட்டோன்னு சொல்றாரு, பே பே, ஆமீன், எனக்கு பேசக்கூட வராது என்று சொல்லும் அளவிற்கு அவனை இறக்கி உருவாக்கி கர்த்தர் அவனை கமிஷன் பண்றார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? Before the mountain top, we always go through the valley of despair. Don't worry about the valley of this. May be hard, but don't give up. Hold on, because God is maturing you for the mountain top. இஸ்ரவேலை வெளியே கொண்டு வருகிறார். எல்லாரும் புறப்படுகிறார்கள். எப்படி புறப்பட்டார்களாம்? இஸ்ரவேல் எகிப்திலிருந்து பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார்கள். ஆனா ஆண்டவர் அப்படியே 11 நாள்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கானான கர்த்தர் தெரியும். இவனுங்களை கொண்டு போய் கானான்ல விட்டா கானானே உருப்படாது. கர்த்தர் அவர்களை மாற்று வழியாக லாங்கர் ரூட்ல கொண்டு போய் வனாந்திர வழியாய் கொண்டு போனார். நிறைய பேர் அதில் மடிந்து விழுந்து போனார்கள். ஆனால் சிலர் மட்டும்தான் அதில் மெச்சூர் ஆனார்கள். மெச்சூர் ஆனவர்களை கர்த்தர் கானானில் சேர்த்தார். என கேட்கிறவர்களே, மலை உச்சியை நோக்கி பிரயாணம் செய்கிற உங்க வாழ்க்கை துன்பப் பாதையில் வரும்போது யூ cannot give up, you must grow up. நீங்க வளர்ந்தால், நீங்கள் நிற்பீர்களே, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு சிக்கி. சாத்தான் என்ன சொல்றான்? அவன் ரொம்ப உத்தமன், சன்மார்க்கன், நீங்க சாட்சி கொடுக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு தெரியுது. ஆனா இப்ப நான் அவன் சொல்றேன், இதெல்லாம் அவன் சாட்சி கொடுத்தா அப்படியே உங்க புள்ள மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டு ஆமேன் ஹல்லேலூயா சொல்றதுக்கு காரணம், அவர் உங்களுக்கு பலி செலுத்த காரணம், நீங்க அவனை நல்லா வச்சிருக்கீங்க. நீங்க அவனை மலை உச்சியில வச்சிருக்கீங்க. அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு தீங்கு வந்தா பாதுகாக்கிறீங்க. வாதை வந்தா நீங்க தடுக்கிறீங்க. அவனையும் மனைவி பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கீங்க. இப்ப நான் அவனை சொல்றேன், ஒரு கொரோனா ஒன்று அனுப்பேன். if you allow, அனுப்புன்றதை விட if you allow COVID, if you allow a tragedy, if you allow a calamity, then I tell you, Job will not be that Job. He will forsake you. உங்களை புறக்கணிப்பார், உங்களை தப்பா பேசுவான், அவன் உங்களை கைவிடுவான் என்று சாத்தான் சவால் விடுகிறான். ஆமென். யோபு மலை உச்சிக்கு தான், கர்த்தர் அவனை இன்னும் உயரத்துக்கு தான். என்ன கேட்கிறவர்களுக்கு இப்போ ஒரு ரேமா இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை கஷ்டப்படுறீங்க, ஆனா கர்த்தரை நம்பி நிக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேங்க, இது வேற எதுவுமே அல்ல, கர்த்தர் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக தான் இதை அலோவ் பண்றார். It's not to finish you. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? What God allowed Job, யோபுக்கு கர்த்தர் அனுமதித்தது பனிஷ்மென்ட் அல்ல, punitive அல்ல, but promotion. But promotion is always in the path of a valley of despair. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், நான் யோபு ரொம்ப நம்புறேன், யோபு சன்மார்க்கன், உத்தமன். இவன் சொல்றான், இல்ல நீ அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அவன் உம்மை போற்றி வணங்குகிறான். நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், அவன் உங்களை சபிப்பான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாத்தான் போராடுகிறான். யோபு தான் ஆராய்ச்சி சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் புக் இந்த பைபிள். ஆதியாகமம் கிடையாது, முதல் எழுதப்பட்ட புத்தகம் பைபிள்ல யோபின் புஸ்தகம். ஏன் இதை சொல்றேன், முதல் எழுதப்பட்ட பைபிளில் எழுதப்பட்ட புத்தகமே. நீங்க என்ன கத்துக்கிறோன்னா, நீங்க மலை உச்சிக்கு போனோன்னா
பள்ளத்தாக்கின் வழியா தான் போக முடியும் என்று சொல்லுகிற புத்தகத்தை தானே கர்த்தர் முதல் புத்தகமா எழுதினார். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர் அவர். யோபு பாடிட்டார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். In the midst of pain and sorrow. Amen. Hallelujah. ஆண்டவர் உங்களை குறித்து எப்பவுமே தீங்கு நினைப்பதே இல்லை. என் ஆண்டவர் உங்களை பத்தி பெஸ்ட் பார்க்கிறாரு. உங்க பெஸ்ட் அவர் பார்க்கும்போது சாத்தான் உங்களுக்கு அகெயின்ஸ்டா பெட்டு பண்ணிட்டு இருக்கான், எப்படா கவுக்கலாம். ஆமேன். சாத்தானுடைய கூட்டுறது தான். இந்த கோவிட்ல பார்க்கலாமே, எத்தனை பேர் முடிச்சோன்னே சபைக்கு திரும்ப வருவாங்கன்னு. அடப்போடா சாத்தானை, எங்க மக்கள் ரெடியா இடுப்பு கட்டிட்டு இருக்காங்க, எப்படா திறப்பாங்கன்னு வர்றதுக்கு. அந்த குடும்பத்தை கொஞ்சம் அசைச்சு பாரு, அவங்க உண்மையா இருப்பாங்களா? சாத்தானுடைய கூற்று. அத சில மனித தொல்லைகளை தங்க வாழ்க்கையில கட்டவிழ்த்து பாரு, அவர்கள் உண்மையா இருப்பார்களா என்று சாத்தானுடைய சிந்தனை. அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய சில வழிகளை தங்களுக்கு ஏற்படுத்தினா அவர்கள் உங்களுக்கு உண்மையா இருப்பார்களா? சாத்தான் ஒரு பெட்டிங் பண்ணுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லார், என் பிள்ளை எனக்கு நல்லா தெரியும், அவன் மனுஷன்தான், ஏன்னா அவனை அப்படிதான் உண்டாக்கியிருக்கேன், அவனுக்கு பலவீனமானவன், அவன் சில நேரத்தில் முறுமுறுப்பான், அலப்புவான், சிலதெல்லாம் சொல்லுவான், பில்ட் அதுக்கு வேண்டாத பதில சொல்லுவான், ஆனா சரியான நேரம் வரும்போது அவன் கையை உயர்த்தி என்னை ஆராதிப்பான். இப்படி சொல்றங்க, என் ஆண்டவருக்கு உங்களை நல்லா தெரியுங்க. நீ அலப்புறதும் தெரியும், நீங்க கேட்கப்பட அரவணைக்கப்பட துடிக்கிற துடிப்பு என் ஆண்டவருக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவர் கர்த்தர் அனுமதிப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றார், எக்ஸ்பைரி டேட்ரா சாத்தான, உனக்கு உன் நேரம் முடிஞ்சது என்று சொல்லுகிற நேரம் வரும்போது அது எங்கிருந்து தான் செல்வமும் ஆசீர்வாதமும் மகத்துவமும் செல்வாக்கும் வருதுன்னு தெரியாத அளவிற்கு உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். The word God said, he tried my, have you considered, ஆண்டவர் கேட்கிறாரு, have you considered my servant Job? ஒரு டிரான்ஸ்லேஷன், have you tried my servant Job? இன்னொரு டிரான்ஸ்லேஷன், have you noticed my servant Job? என் தாசனாகிய யோபை நீ ட்ரை பண்ணியா, நோட்டீஸ் பண்ணியா, கன்சிடர் பண்ணிட்டியா? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பேரெல்லாம் சொன்னா அப்புறம் நீங்க பயந்துருவீங்க, அதனால சொல்ல விரும்பல. இன்னைக்கு நானும் கர்த்தர மாதிரி கேட்க விரும்புறேன். சாத்தானே, பிரதர் இவரை தோமஸை பாத்தியா? ஆமேன். இவரை நீ பாத்தியா? இவரை நீ கன்சிடர் பண்ணியா? இவரை நீ ட்ரை பண்ணியா? எனக்கு சொல்றேன், நீ என்ன பண்ணாலும் முடிவில் எங்க பிள்ளைங்க ஜெயிக்க தான் போறாங்க. Because my God believes the best in you. உங்க சிறந்ததை விரும்புகிறவர் என் தேவன். இந்த பள்ளத்தாக்கு தற்காலிகம் அல்ல, இந்த பள்ளத்தாக்கு பர்பஸ்ஃபுல். இந்த எண்ட் ஆஃப் த ரோப், இந்த 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 கயிறின் ஓரம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. அங்கதாங்க நீங்க நிக்கணும். இப்பதான் நீங்க வளரணும். துன்பத்துல நீங்க வளரணும்னா எந்த காலத்துல நீங்க வளரவே முடியாதுங்க. அப்படியே சோர்ந்து அப்படியே எங்கேயாவது போயிட்டு, நோ, யூ cannot be like that. இப்பதான் நீங்க வளரணும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கல்யாணம் கட்டி சர்ச்சில் தாலி கட்டும் போது முன்னாடி நாங்கள் அறிவுரை சொல்லுவோம், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துன்பத்திலும், சுகவீனத்திலும், ரிச்சர் ஆர் புவர், வேர்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. ஹனிமூன் போகும்போதெல்லாம் அது நடக்காது. அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் மெல்லமா பிரச்சனை. குடும்பம் போகும்போது தான் சொல்லணும், ஃபார் ரிச்சர் ஆர் புவரர், ஃபார் பெட்டர் ஆர் வேர்ஸ், சுகத்திலும் சுகவீனத்திலும், துன்பத்திலும் துயரத்திலும், வாழ்வானாலும் தாழ்வானாலும், மனைவியே புருஷனே அல்லது மனைவியை புருஷன் சொல்லணும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எங்க தெரியுமா நீங்க டெஸ்ட் பண்ணப்படுறீங்க? உங்கள் மலை உச்சியில் அல்ல, பள்ளத்தாக்கில் தான் உங்க வளர்ச்சி சோதிக்கப்படுகிறது. அங்க நீங்க நின்று கயிறோரமா இருக்கும்போது ஒரு முடிச்சு போடுங்க. ஆமென். கயிறிலிருந்து கை தப்பாம இருக்குன்னா என்ன வேணும்? முடிச்சு வேணும். அந்த முடிச்சு வேற யாரும் அல்ல, என் ரட்சகர் இயேசு கிறிஸ்து. வித்திரமே இல்லைங்க. அவர்களை கர்த்தர் வாழ வச்சு அழகு பார்த்திருக்கிறார். இட் இஸ் சிலர் இவங்க சும்மா இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பாஸ்டர் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் பாஸ்டர். ஆமேன். ஆனா எப்ப தெரியுமா நீங்க ரொம்ப நேசிக்கணும்? ஓஹோன்னு அவர் இருக்கும்போதல்ல, பல துன்பங்கள்ல உங்க போதகர் போறாரு பாருங்க, அப்பதாங்க நீங்க சொல்லணும், யாருமே இல்லைனாலும் நான் நிக்கிறேன் என் பாஸ்டருக்கு. இது நியூ லைஃப்க்கு மட்டுமல்ல, இதை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன். ஆமேன். எங்க பாஸ்டர், அது ரைட்டு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவர் ஆகான உலகத்தை கலக்கும் போது எங்க பாஸ்டர், இல்ல அவர் எதுவுமே கலக்காத போது சொல்லி எங்க பாஸ்டர், அங்கதான் நிக்கணும். அதுதான் வளர்ச்சி. அங்கேதான் நீங்க நிறைவை காண்கிறீர்கள். ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது
Job comes out with a great declaration, with a worship. Worship என்ற வேர்டு இங்கிலீஷ்ல வொர்த்ஷிப். ஆண்டவர் அந்த வொர்த்ஷிப் அப்படின்ற போது நீங்க என்ன டிக்ளேர் பண்ண, துன்பத்திலும் கஷ்டத்திலும் சில துன்பங்கள் வரும்போது எவ்ரிடே ஆஃப் யுவர் லைஃப் நீங்க சொல்லணும், என் தேவன் பெரியவர். அவர் என்ன தெரியுமா நினைக்கணும் உங்களை பத்தி, பா இவ்வளவு கஷ்டத்தை அனுமதிச்சோம், அவன் என்னை உயர்த்திட்டே இருக்கானு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் ஒர்த், என் வேல்யூ, என்னை புரிஞ்சுக்கிட்டான் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்கள் செயல்கள். சில நேரம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், வாயின் வார்த்தைகள் செதறக்கூடிய மனிதர்கள் தான் நம்ம. ஆனால் எல்லாம் முடியும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜோபினுடைய லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப், இன்னொரு முறை சொன்னா நீங்க அதை விளக்க வேணாம், லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப், he did not give up, he grew up. ஒரு கன்ஃபெஷன், ஒரு ரெவலேஷன், ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட் பண்றார், ஒரு வொர்ஷிப் வார்த்தை சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கயிறின் ஓரத்தில் தொங்கும் போதும் அவன் சோர்ந்து போகவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? my redeemer lives was his worship. இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஜோபனுடைய எல்லா ட்ரபிளுக்கும் கர்த்தர் டபுள் கொடுத்தார். எப்போ யோபு பேசினாலும் டபுள் போர்ஷன், இரட்டத்தனையாய் கொடுத்தார். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஒரு பிரபலமான வார்த்தை, கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை உங்களை பார்த்து கரமுயர்த்தும் போது சொல்ல விரும்புகிறேன், ஃபார் ஆல் யுவர் ட்ரபிள் மை காட் வில் கிவ் யூ டபுள், பட் யூ மஸ்ட் க்ரோ அப் இன் த வேலி. ஜோப், உங்க நெக்ஸ்ட் மவுண்டன் டாப் ஆமென் சீக்கிரம் வருகிறது. ஆனால் அந்த மவுண்டன் டாப் போகணும்னா யூ மஸ்ட் ஹாவ் மெச்சூரிட்டி, யூ மஸ்ட் க்ரோ அப், யூ மஸ்ட் வொர்த்ஷிப் இன் த வேலி. அவருடைய வர்த்த வெளிப்படுத்துகிற, அவருடைய வர்த்த காண்பிக்கிற ஆராதனை பள்ளத்தாக்கள் இருந்தா கண்டிப்பா மலை உச்சி உண்டு. ஒரு வசன ஆதாரத்தோடு செய்தி முடிக்கிற ஹபக்குக்கின் புஸ்தகம், ஹபக்குக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 கீழ் வாசிக்கிறேன். இப்படி சொல்லுகிறார். ஆமென். Let me read it to you and I think I can conclude this message. Though the fig tree do not blossom, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், nor fruit be on the vines, திராட்சை செடியில் பழங்கள் இல்லாமல் போனாலும், though the labor of the olive may fail, ஒலிவ மரம் கனி கொடாமல் போனாலும், and the fields yield no food, வயல்களில் தானியங்கள் இல்லாமல் போனாலும், though the flock may be cut off from the fold, ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், and there be no herds in the stall, மாட்டு மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும். இருக்கீங்களாங்க யாராவது? அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த எதுவுமே இல்லாத போது இந்த வேலி, நல்லா கேட்கணும், இது ரெவலேஷன், அந்த வேலியில நான் கிவ் அப் அல்ல, நான் க்ரோ அப். உங்க வீட்டில் யார் இருந்தாலும் பக்கத்தில் சொல்லுங்க, நான் கிவ் அப் கேஸ் அல்ல, நான் க்ரோ அப் கேஸ். எப்படி தீர்க்கதை சொல்றார்? அத்திமரம் இல்லை, முதல் இல்லை, ஆடு இல்லை, காளை இல்லை, வயல் இல்லை, தானியம் இல்லை, பழம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இந்த வேலியில ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆஃப் மை சால்வேஷன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். மிகப்பெரிய இழப்பை கண்ட யோபு 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அலப்பி பேசினவர். 20ஆம் 21ஆம் வசனம் 25ஆம் வசனம் வந்த போது சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அத்திமரத்தில் இல்லை, எல்லாம் போச்சு, பட் மை கன்ஃபெஷன் டுடே, மை பவர்ஃபுல் டிக்ளரேஷன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் என் மீட்பரை நான் காண்பேன், இந்த சரத்தில் காண்பேன்ட்டார். ஆமென். My redeemer lives. Whom shall I see for? Let me come back to Habakkuk. சொல்றார், நான் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். That is not giving up. எல்லாமே இல்லாத பள்ளத்தாக்கில், that is growing up. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? 19ஆம் வசனம், what will happen? 3:19 of Habakkuk. The Lord God is my strength. கர்த்தர் என் பலனாய் இருப்பார். உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், சோர்ந்து போகாம 4 மாசம் நின்ட்டீங்களா, கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருப்பார். நம்பர் 1. அப்புறம் சொல்றாரு, என் கால் வாக் ஆன் ஹை ஹில்ஸ். இன்னொரு இடத்துல கிரேட் ஹைட்ஸ். அப்படின்னா நீங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுடைய பள்ளத்தாக்கில் எதுவுமே இல்லாத போது, அத்திமரம் துளிர விடாத போது, ஆட்டு மந்தை முதலட்டு போகும்போது, நீங்க பள்ளத்தாக்கில் கிவ் அப் பண்ணாம க்ரோ அப்ல இருந்தீங்கன்னா, உங்க வொர்த்ஷிப்ல அவருடைய வேல்யூவை வெளிப்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன தருவேன்? மலை உச்சியில நடக்கிற மான்கால நான் உனக்கு தருவேன்ட்டார். I think you got the revelation. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? And he will make me walk on high hills என்ற வார்த்தையை ஹபக்குக் தீர்க்கதரிசி சொல்வதை
காண்பிக்கிறோம். என்ன பாச சொல்றீங்க? If you mature in the valley, you will tread upon heights. பள்ளத்தாக்கில் முதிர்ச்சி உள்ளவராய் வளர்ந்தா உயரங்களை மிதித்து நடக்கும் மான்கால்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சோர்ந்து போயிட்டீங்களா? துன்பங்கள் வாழ்க்கையில அலைமோதும் வாழ்க்கையாய் மாறிவிட்டதோ? Allow yourself, go through that pain. அந்த வேதனையை நீங்க தாண்டி எல்லாம் போக முடியாது, அதனூடே தான் போக வேண்டும். Allow yourself to mature. Look at the frustration, be frustrated, throw out your feelings, that's okay, but don't keep on doing that. After you finish screaming and shouting and everything, mature in the Lord. Allow yourself to be quiet. Stay in the presence of God. இரண்டு கரங்களையும் உயர்த்தி நீங்க சொல்லணும், கர்த்தாவே இதையும் நான் கடந்து போவேன். 12 வருஷம், கை கீழே போடுறோங்க. 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ செல்வத்தை இழந்தாள், அழகை இழந்தாள், சமுதாய அந்தஸ்தை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். 12 years continual suffering is not easy. After 12 years of continual suffering, one day she made a powerful confession. Today I will touch the hem of his garment and I shall be healed. 12 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் அவளை வாழ வச்சு அழகு பார்த்தார். எல்லாரும் முன்னிலையிலும் சமுதாயத்திலும் நியாயப்பிரமாணத்திலும் ஒதுங்கி நிற்க வேண்டிய பெண்மணியை மகளே என்று கூப்பிடுற பாக்கியத்தை கொடுத்தார். நீங்கள் சோராமல் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். Take this word. யோபனுடைய வாழ்க்கையில நம்பர் 1, I want to be heard. நம்பர் 2, I want to be held என்று சொன்ன யோபு பள்ளத்தாக்கில் போகும்போது, don't forget these 2 words. 2, the path to the mountain top is only through the valley of despair. And in the valley of despair, do 2 things. Don't give up, only grow up. And if you grow up, mountain top is sure. நீங்க வளர்ந்தா மலை உச்சி நிச்சயம். உங்களை அழைத்தவர் உங்க வாழ்க்கையில தந்த மகத்துவத்தில் நிச்சயமாகவே நீங்க நிற்பீர்கள் என்று சொல்லி என் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். கைரோரத்துக்கு வந்துட்டவங்க, பாஸ்டர் நீ ஒண்ணுமே இல்லை, என்ன செய்ய போறோன்னு தெரியல, கலங்காத. இப்போதான் நீ வளரணும், இப்போதான் உங்க டிக்ளரேஷன் பவர்ஃபுல்லாக இருக்கணும், இப்போதான் நீங்கள் நல்லா பேசணும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்தில் நீங்கள் 1 நிமிடம் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்குறேன். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் வேர்ட். தேங்க்யூ ஃபார் த ரெவலேஷன். எங்கள் ஹோப்பை ரெஸ்டோர் பண்ணுவதற்காக நன்றி. நாங்கள் நம்பிக்கையில் நிலைக்கிறோம், நீர் எங்களை கைவிட மாட்டீர். பழைய ஒரு மலையாள பாடல், சியோன் சஞ்சாரி ஞான் இயேசுவில் சாரி ஞான். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? ஃபேமிலி, உங்க வாழ்க்கை, பொருளாதாரம், சபை ஊழியங்கள், கெரியர், நான் நம்புகிறேன் நீங்க கஷ்டப்பாதையில் போயிருந்தீங்க. ஆனா நீங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த போதிலும் கர்த்தரை நம்பி நின்றுட்டீங்க. The greatest heights of your life is coming. உங்க வாழ்க்கையின் சிறந்த உயரங்கள் வருகின்றன. சோரக்கூடாது, வளருங்கள், வளர்ந்து கொண்டே இருங்கள். Troubled times will be over. யோபின் வாழ்க்கையில troubled times came to an end. எல்லா துன்பத்துக்கும் ஒரு எக்ஸ்பயர் இருக்கு. கர்த்தர் யோபுக்கு டபுள் போர்ஷன் கொடுத்தார், இரட்டத்தனியாய் கொடுத்தார். இந்த சத்தத்தை யாரெல்லாம் இன்னைக்கு நெற்றிக்கிழமை காலை கேட்கிறார்களோ, நீ கடந்து போகிற பள்ளத்தாக்கில சோராதீங்க, அழுவுங்க, இதய வேதனை அவர்கிட்ட இருக்கிற வண்ணமா சொல்லுங்க. பட் எல்லாம் சொன்ன பின்னாடி உங்க வாய் கர்த்தருடைய வேல்யூ, அவருடைய வொர்த்ஷிப், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உங்க பவர்ஃபுல் டிக்ளரேஷன் பள்ளத்தாக்கில் வரட்டும். அதை கேட்கிறவர், காது கொடுத்து கேட்கிறவர், இன்க்ளைன் பண்ணி கேட்கிறவர் உங்க உபத்திரவத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார். இந்த வேலி ஆஃப் டெஸ்பேர், இந்த பள்ளத்தாக்கில் போகும்போது நண்பர்கள் தூரமாய் நிற்பார்கள். நம்பினவர்கள் ஒரு வேளை கைவிட மாட்டார். ஏன்? உன் வீட்டின் வேலைக்காரன் கூட உன் சத்தம் கேட்காதவனாய், உன்னை மதிக்காதவனாய் போவான். நான் கூப்பிடுகிறேன், சிறு பிள்ளைகள் கூட என்னை பகைக்கிறார்களே என்ற அளவிற்கு கேவலத்தில் இறங்கிட்டீங்களா? யோபே, கலங்க மாட்டேன். He makes a confession. மீண்டும் உயர்த்தி அழகு பார்த்த தெய்வம் இரட்டத்தனையை கொடுத்து எதையெல்லாம் இழந்தாரோ
கர்த்தர் மீண்டும் கொடுத்த ஆயுசின் மகத்துவங்களை கொடுத்தார். உங்க கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி அறிக்கை செய்ய விரும்புகிறேன். நீடித்த ஆயுசால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் நடப்பது காட்சியாலே அல்ல விசுவாசத்தாலேயா. மோட்ச யாத்திரையானிது நான் நடப்பது காட்சியாலே அல்ல விசுவாசத்தாலேயா. வீழ்ச்சிகள் தாழ்ச்சிகள் வந்திடும் வேளையில் ரட்சகன் கைகளில் தாங்கிடும். வீழ்ச்சிகள் தாழ்ச்சிகள் வந்திடும் வேளையில் ரட்சகன் கைகளில் താങ്ങിടും. സിയോൻ സഞ്ചാരി ഞാൻ, യേശുവിൽ ചാരി ഞാൻ പോകുന്നു ക്രൂശിന്റെ പാതയിൽ. സിയോൻ സഞ്ചാരി ഞാൻ, യേശുവിൽ ചാരി ഞാൻ പോകുന്നു ക്രൂശിന്റെ പാതയിൽ. എല്ലാവരുടെ കരങ്ങളെ ഉയർത്തും പോது என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஒரு அடி பாடினா I just want to pray for you quickly and let's close the service this morning. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே இயேசுராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். இன்ப துன்ப நேரம் உம்மை சேருவேன். இன்ப
பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கஷ்டப்பாதைகளில் போகிறார்களே, சோர்ந்திடவே கூடாதுப்பா. வளர்ச்சி கேட்ட வார்த்தை, திராணி கேட்ட வார்த்தை, நிற்கக்கூடிய பலன், தேவையான கிருபை, நல்ல ஆலோசகர்கள், நல்ல வழிநடத்துதலை கொடுத்து வேதனையின் நடுவில் எழுந்து இதுவரையும் அறிக்கை செய்யாத அறிக்கைகளை அறிவித்துக் கொண்டு எழுந்து மலை உச்சிக்கு போக உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க என்று வேண்டி ஜெபித்து உங்க திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், சத்தத்தை கேட்கிற உங்க பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி, என் இன்ப துன்ப நேரம் நான் சேருவேன், என் இன்ப துன்ப நேரம் நான் சேருவேன். God bless you all.